நம்மோடு திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய பார்வை என்ன? திரு திருமாவளவனுடைய கேள்வி லாஜிக்கானது, நியாயமானது நினைக்கிறீங்களா? அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியல்ல தூர்ந்து நோக்கிட்டு ஒரு கருத்து சொல்லக்கூடியவர். அதாவது திமுகவோட கூட்டணி கட்சியில இன்னைக்கு தேதியில் இருக்கிறார். கூட்டணி கட்சியில இருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு இது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம் வரும் தெரிஞ்சும் கூட திருமாவளவன் சொல்றதுன்றது இயல்பான வாதம். பொதுவா வந்து ஒரு பில்டிங் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஸ்கப்போல்டிங் இதாகி அங்க வந்து ஒரு 10 பேர் இறக்குறாங்கன்னா அந்த பில்டிங் ஓனரு, அந்த கட்டடத்துக்கு மேஸ்திரி, சைட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர் எல்லாருமே கைது செய்யப்படுவார்கள். உதாரணத்துக்கு கர்நாடகத்துல வந்து IPL மேட்ச் ஆனப்போ ஸ்டாம்பீட் ஆச்சு. அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர், அந்த லைசன்ஸ் கொடுத்தவங்க, ஈவெண்ட் நடத்தவங்க எல்லாருமே கைது செஞ்சாங்க. கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம். அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு தியேட்டருக்கு திடீர்னு போயிட்டதுனால தள்ளுமுள்ளாகி ஒரு குழந்தை இறந்தாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களே கைது செய்யப்பட்டார், FIR போடப்பட்டது. ஆனா இங்க விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்காக விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவரை கைது செய்தால் எங்க வாக்கு சதவீத பிரச்சனை வந்துடும், அரசியல் நடத்தினால சில பிரச்சனைகள் வந்துடும். அதனால திமுக வந்து வேகம் காட்டலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை தான் திருமாவளவன் கேட்கிறார். இப்போ பல நீங்க ஒரு சட்டம் படித்தவர், பெயில் தான் நாம, ஜெயில் இஸ் an exception. விஜய் தப்பி ஓட போறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கைதை எதிர்பார்ப்பதே, முன்னுதாரணங்கள் இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பதே நியாயமானதா? இல்ல, கரெக்ட். கைது பண்ணி விஜய் அவர்களை வந்து உடனே புழல்ல சிறையில் அழைக்க போறது இல்லைங்க. ஸ்டேஷன் பெயில கூட வெளியில விடுவாங்க, இல்ல ஜாமீன் கிடைக்கலாம். அவர் FIRலயே அவர் பேரை சேர்க்கல. இப்ப இதோ விஜய் இல்லாம சாதாரண ஒரு ஆள் ஸ்கோப் விட்டுருக்காங்கங்கிற ஒரு புரிதல் வருது இல்ல? கண்டிப்பா இருக்குங்க. கல்பபிள் ஹோமிசைட்ல அதுக்கு செக்ஷன் வரும். மென்சரியா, அதாவது என்னன்னா கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வராது, நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா விஜய் அவர்கள் ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர். கண்டிப்பா பாருங்க, கோர்ட்ல நிறைய கேசஸ் வரும். அப்ப ஒரு சில வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை வைப்பாங்க. திருச்சிக்கு காலதாமதம், நாகப்பட்டினத்துக்கு காலதாமதம், அரியலூருக்கு காலதாமதம், கரூருக்கு காலதாமதம், தொடர்ந்து ஏன் இந்த காலதாமதம்? இல்ல, காலதாமதம் ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருந்ததுங்கிற விமர்சனத்தை பாக்குறோம். 6-7 மணி நேரம். பட் காலதாமதமா அரசியல் கூட்டங்களுக்கு வராத தலைவர்கள் எத்தனை பேர்? கண்டிப்பா இது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். பட் காலதாமதத்துக்கு யாருமே 8 மணி நேரம் 10 மணி நேரம் சமீபமா வரலங்க. இப்ப திருச்சியில மாநாடுனா குறைந்தபட்சம் திருச்சிக்கு முன்னாலே போய் தங்கிடுவாங்க. மதுரையில மாநாடுனா மதுரை அவுட்டர்லயே போய் தங்கிடுவாங்க. அப்படிதான் அரசு தலைவர்கள் பண்றாங்க. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றி பயணம் போற இடத்துல அங்க எங்க பக்கத்துல டவுனோ அந்த இடத்துல போய் தங்கிட்டு அங்க இருந்து சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. ஆனா விஜய் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளத்தை ஒரு காட்சி பொருளாகவும் ஒரு கேடயமாகவும் பயன்படுத்தி மற்ற அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட பயப்பட வச்சார். அதாவது அலற விட்டு விட்டார் அவர் பாஷையில சொல்லனா. அதற்கு அந்த கூட்டம் கட்டுக்கடங்காம போனதற்கு விஜய் அவர்களுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பு கூட இல்லைன்றது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? விஜய்ன்ற ஒரு மனிதரோ, விஜய்ன்ற அந்த தலைவர் இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் அங்க வரப்போறது இல்ல. அப்ப விஜய் அவர்கள் தான் காரணம். இது எப்படி இருக்குன்னா, இப்ப பெருமாள் கோயில்ல பெருமாள் இருக்காரு, பெருமாளை நீங்க அரெஸ்ட் பண்றீங்களான்ற மாதிரி கூட கேட்கலாம். ஒரு சில பேர் அங்க கூட அது மாதிரி கூட பேசுவாங்க. பட் என்னன்னா, அந்த பெருமாள் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க பாருங்க, அந்த தள்ளுமுள்ளுக்கு காரணம். அப்ப 41 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த இறப்புக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? புதுசா இல்ல, சட்டத்துல அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கைது செஞ்சிருக்காங்க. விஜய் ஒரு பிரபலம் என்பது காரணத்தினால் கைது என்ன சாதிக்கும்? கண்டிப்பா நாளைக்கு தனுஷ் ஒரு கட்சி தொடங்குறாருன்னா பயப்படுவாரு. கூட்டத்தை எவ்வாறு சேர்க்கணும், ரசிகர்களை எவ்வாறு கையாளணும், ஒரு 10,000 பேர் நீங்க கூட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும், அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுக்கணும், மக்களை 8 மணி நேரம் 10 மணி நேரம் அலக்க வைக்க கூடாது அப்படின்ற அந்த யோசனை, அந்த பயம் வந்து வரும். அதுதான். மற்றபடி இதனால வந்து உடனே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய தண்டனை கிடைக்க போதும் இல்ல. ஒரு அவேர்னஸ்க்கு மேபி உதவும். பட் அதற்கு கூட அரசு தயாராக இல்லை. அரசு ஏன் தயாரா இல்லைன்னு திரு திருமாவளவனும் கேட்கிறாரு. நீங்க அதை வலியுறுத்துறீங்க. நன்றி திரு கோட்டீஸ்வரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.